ஹலோ ஆல், நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் ஒன்றா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரீமியம் கேல்குலேஷன் அது வந்து எப்படி பண்ணணும்னா ஐவி டிவி. ஐவிங்கிறது இன்ட்ரின்சிக் வேல்யூ, டிவிங்கிறது டைம் வேல்யூ. ஃபஸ்ட்டு ப்ரீமியமுங்கிறது வந்து ஆப்ஷன் வாங்குறதுக்கு நம்ம கொடுக்குற பணம் தான் ப்ரீமியம், சரிங்களா? ஐவி அப்படிங்கிறது அது வந்து அதோட உண்மையான மதிப்பு. இப்போ கால் ஆப்ஷனுக்கு வந்து ஐவி வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஐவி ஈக்குவல் டு ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், சரிங்களா? புட் ஆப்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். எப்போவுமே வந்து அவுட் ஆஃப் த மணி இருக்குது இல்லைங்களா ஆப்ஷன்ஸ், அதுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ 0வாக தான் இருக்கும். அதாவது விலை வந்து வெறும் எதிர்பார்ப்பு தான். டைம் வேல்யூங்கிறது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் உள்ள எதிர்பார்ப்புக்கு கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ. இப்போது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது. அதிக நாள் இருந்துச்சுன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்புறம் வாலட்டிலிட்டி, அதிக ஐவி இருந்தால் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போது நான் எக்ஸாம்பிளோடு போட்டிருக்கேன், புரியுதான்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 24,500 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,400 கால் ஆப்ஷன் எடுக்கணும். இந்த மணி ப்ரீமியம் வந்து 150க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி பிரிப்பீங்க? ஐவி வந்து அந்த 500 மைனஸ் 400 போட்டிங்கன்னா 100 வரும். டைம் வேல்யூ வந்து 150 மைனஸ் 100 போட்டிங்கன்னா 50 வரும். அதாவது ப்ரீமியம் வந்து அதோட உண்மையான மதிப்பு வந்து 100 தான். அந்த 50ங்கிறது வந்து நேரத்தோட மதிப்பு. இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா ப்ரீமியம் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. அதாவது அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி வந்து டைம் வேல்யூவில் தான் இருக்கும். இந்த மணி ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அதில் இருக்கும். அதாவது மார்க்கெட் இன்னும் மேலே போகலாம், ஏதாவது நியூஸ் வரலாம், டைம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்காக நீங்கள் கொடுக்கறது தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பணம். ஆனால் நாளைக்கு எக்ஸ்பைரினா அந்த 50 டைம் வேல்யூ நாளைக்கு ஈவினிங்கே வந்து 0 ஆயிரும். அதுக்கு பேர் தான் தீட்டா டிகே. நேரம் ஓட ஓட அந்த ப்ரீமியமோட. இப்போ அட்ட மணி ஸ்ட்ரைக் பார்க்குறீங்க. அட்ட மணி ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவும் இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது. ப்ரீமியம் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கும். இப்போ அட்ட மணி எடுத்திங்கன்னா இன்ட்ராடேவோட மொமெண்டம் ட்ரேடுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவாக இருக்கும். இப்போ இந்த மணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கன்சர்வேட்டிவ் பையர்ஸ்க்கு சேஃபு. அவுட் ஆஃப் த மணி எடுத்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், பட் நிஃப்டி அந்த லெவலுக்கு ரீச் ஆகலைன்னா எப்படியும் ப்ரீமியம் வந்து 0 தான் ஆகும். சப்போஸ் ஒரு பெரிய பிக் மூவ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஜாக்பாட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நிஃப்டியில் வந்து அட்ட மணியில் கொஞ்சம் இந்த மணி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃபு. அவுட் ஆஃப் த மணி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் எப்படியும் 0 தான் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24,500 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 200 கொடுத்து வாங்குறீங்க, அது வந்து 24,450க்கு கீழே வந்துருச்சு. இப்போ அந்த 200 ப்ரீமியம் வந்து 120 ஆகும், 80 ஆகும், 50 ஆகும், அப்படியே 0 ஆயிரும். ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ 0 ஆயிரும், டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் எடுக்கிறீங்க, இப்போ அட்ட மணியே எடுக்கிறீங்க, அது அப்படியே வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, அதாவது எதிர் திசைக்கு போயிடுச்சு, நீங்கள் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக திரும்புது. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். 20-30% லாஸ் வந்தோடனே கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீமியம் ஃபுல்லாக கவர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ராடேக்கு இப்போ 200க்கு வாங்குறீங்க, 240க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிட் ஆயிடணும். இதுதான் ஸ்கேல்பர்ஸ்க்கு பெஸ்ட்டு. மெயினாக கேபிட்டல் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 10K வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து எப்படி ரிஸ்க் எடுக்கலாம்? 2K ப்ராஃபிட்டு, 2K லாஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அட்ட மணியோ இந்த மணியோ வாங்கும்போது ஒரு மூவ் வரும்போது ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதுவே அவுட் ஆஃப் த மணி வாங்கினீங்கன்னா இப்போ மூவ் வந்தாலுமே ப்ரீமியம் வந்து லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். ஆப்ஷன் வாங்குறப்ப மினிமம் அந்த அண்டர்லையிங் அந்த ப்ரீமியம் அளவுக்கு அண்டர்லையிங் மூவ் ஆகணும், அப்போ தான் ப்ராஃபிட் வரும். இதில் பிரேக் ஈவன் ஒன்று கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்ன? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிரேக் ஈவன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ஸ்ட்ரைக்கில் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க 100க்கு. உங்கள் காஸ்ட் வந்து அந்த 25,000 + 100, ஸோ 25,100. அந்த 2500க்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட்டே தொடங்கும். அது வரைக்கும் பிரேக் ஈவன் தான். ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறீங்க 100ல் 25,000 ஸ்ட்ரைக்கில். 25,000லேருந்து 100 மைனஸ் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் வந்து 24,900க்கு மேலே இருந்தால் தான் சேஃபு, கீழே போனால் பிரேக் ஈவன்னா அப்படியே 0 ஸ்டேஜ், ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. பையிங்கில் ப்ரீமியம் ஆட் பண்ணால் தான் ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும். இதே செல்லிங்கில் ப்ரீமியம் மைனஸ் பண்ணால் தான் லாஸு ஸ்டார்ட் ஆகும்.
உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே தான் நம்ம கேமு. ஆடியோ கவர் பண்ணுறதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ அவ்வளோ கண்டுக்காதீங்க. ஆடியோ கேளுங்க, புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.